கண்ணில் படாத ஹீரோஸ், குடும்பத்தை காப்பாற்றுற ஹீரோஸ், குழந்தைங்கள வளர்க்குற ஹீரோஸ். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். டுவெல்த்து முடிச்சுட்டு கும்பகோணத்தில் காலேஜில் பிகாம் படித்தேன். எம்காம் வந்து போஸ்டலில் போட்டு படித்தேன். ஓகே. அப்புறம் டிகோப் வந்து தஞ்சாவூர்ல சாமியப்பான்னு இன்ஸ்டியூட் இருக்கு, அதுல சாமியப்பாவில் கூட்டுறவு முடிச்சேன். பொண்ணு பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறேன் அந்த வருஷம். அதுக்காக தான் இந்த வேலைக்கே நான் வந்தேன். நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தான் இந்த வேலையை செய்யறேன், சந்தோஷமா செய்யறேன். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலை. இப்ப வந்து கேம்பஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்லபடியா வேலை கிடைச்சிடணும், அந்த ஒண்ணு தான். என் பொண்ணை பிஇ படிச்சு ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னு ஒரே குறிக்கோள் தான். ஊர்லயே பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி நான் பெட்ரோல் பங்க்ல வேலை பண்றேன்னு பார்த்து சொன்னும் போது என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இவ்வளவு படிச்சுட்டு அந்த பொண்ணு போகுது. இப்ப என்ன பார்த்துட்டு நிறைய பேர் வேலைக்கு வர்றாங்க. How a woman should live, fight, save her family and smile. அதான் சிரிச்சுட்டே சாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி உழைச்சி எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக அருமையான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க தேன்மொழி. நம்ம எல்லாருக்கும் ஹீரோஸ் வேணும். we need someone to look up to. ஆனால் ஹீரோனா ரொம்ப பெரிய லார்ஜர் தென் லைஃப், இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சவங்க, இவங்கெல்லாம் ஹீரோஸ் தான். ஆனால் there are different kinds of heroes. கண்ணில் படாத ஹீரோஸ், குடும்பத்தை காப்பாற்றுற ஹீரோஸ், குழந்தைங்கள வளர்க்குற ஹீரோஸ், ஃப்யூச்சரை பாதுகாக்கிற ஹீரோஸ். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இவங்களுடைய கதை கேட்கும்போது நிறைய தடவை கேட்ட மாதிரி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தோணும். பட் நிறைய பேருடைய கதையாக இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் இட் இஸ் அ ஸ்பெஷல் ஸ்டோரி. இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோஸ் ஆஃப் தமிழ்நாடுல நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேன்மொழி, வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா மட்டும் இல்லை, ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப பரவசமா இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்களை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பேசுறது உங்களை பத்தி தான், இல்ல? சொல்லுங்க. என்னை பத்தி, நான் கும்பகோணத்துல பிறந்தது. அப்புறமே என்ன மேரேஜ் பண்ணி கும்பகோணத்துல தான் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சேன். படிச்சிருக்கீங்க? டுவெல்த்து முடிச்சுட்டு கும்பகோணத்துல காலேஜில் பிகாம் படித்தேன். எம்காம் வந்து போஸ்டலில் போட்டு படித்தேன். ஓகே. அப்புறம் டிகோப் வந்து தஞ்சாவூர்ல சாமியப்பான்னு இன்ஸ்டியூட் இருக்கு, அதுல சாமியப்பாவில் கூட்டுறவு முடிச்சேன், கோஆபரேட்டிவ் முடிச்சேன். ஸோ பிகாம், எம்காம், டிகோப் அண்ட் டிகோப் 3 முடிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ எல்லாம் படித்த பிறகு நல்ல வேலை கிடைச்சிருக்குமே உங்களுக்கு? நல்ல வேலை கிடைச்சிருக்கும். அப்பயும் ஒரு சின்ன ஸ்கூல்ல போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து வெளியில எல்லாம் எங்கேயும் வேலைக்கு அனுப்பல. எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த டிஎன்பிசில அப்புறம் வேலை கிடைக்கல. அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி கோயம்புத்தூர்ல இருந்தோம் நானும் ஹஸ்பண்டும். ஆனால் நெல்லடிக்காடு தான் எங்களுக்கு, எங்க வீட்டுக்காரோட ஊடு பேராவூரணி பக்கத்துல உள்ள நெல்லடிக்காடுங்கிற கிராமம். அவங்க வேலை பார்த்தது வந்து கோயம்புத்தூர்ல. அங்க இருந்தோம் 2018 வரைக்கும் அங்கதான் இருந்தோம். அங்க ஒரு சின்ன ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வண்டி பார்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணுவாங்களா, அந்த கம்பெனியில குவாலிட்டி செக்ஷன்ல இருந்தேன். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதான் நான் தான் குவாலிட்டி செக்ஷன்ல இருந்தேன். அங்கேயும் போய் வேலை பார்த்தேன். கொஞ்ச நாள் வேலை பார்க்கல, அப்புறம் வேலை பார்த்தேன். அவங்க வந்து எம்என்சி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 2018 மாமனார் இறந்துட்டாங்க. அதனால சொந்த ஊருக்கே நாங்க வர மாதிரி ஆயிடுச்சு. மாமியார் மட்டும் தனியா இருக்காங்க. குழந்தைங்க வந்து பொண்ணு வந்து யாஷிகா, ஒரு பொண்ணு ஒரு பையன். என்ன வயசு? பொண்ணுக்கு வந்து 20 வயசு, பையனுக்கு 15 வயசு. பொண்ணு பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறா அந்த வருஷம். வெரி குட். பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறா. அதுக்காக தான் இந்த வேலைக்கே நான் வந்தேன். மெயினா இங்க கிராமத்துல எனக்கு வேலையெல்லாம் தெரியல. ஸ்கூல்லையும் கம்மியா சேலரி கொடுத்தாங்க. இங்க 10,000 சேலரி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்பதான் புதுசா ஆரம்பிச்சாங்க. அதனால இங்க வந்து மாமனாருக்கு உங்க ஃப்ரெண்டு, அதனால கூப்பிட்டாங்க. இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன்.
ஜாயின் பண்ணோன்னா இப்போ இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்ப எல்லாருக்குமே வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தானே நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். கண்டிப்பா அதுக்காக தான் நான் பொண்ணு 12th வந்து 557 மார்க் எடுத்திருந்தா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவளை செலக்ட் ஆயிட்டா. அவளுக்கு ஆசை வந்து கிருஷ்ணா காலேஜில் படிக்கணும்னு தான் ஆசை. என்ன ரொம்ப அம்மா அதில் தான்மா படிப்பேன்னு சொன்னா. சரி அதுலயே படிக்க வைக்கலான்ட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இது கிடைச்சிருச்சுமே, மெரிட்லேயே கிடச்சிடுச்சு. ஆனால் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டிடலான்னு சேர்த்து கட்டிட்டேன். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கட்டி இப்போ ஃபைனல் இயர் வந்துட்டா பாப்பா. நல்லா படிச்சுட்டு இருக்கா. இப்போ வந்து கேம்பஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்லபடியாக வேலை கிடைச்சிடணும், அந்த ஒன்று தான். என் பொண்ணை பிஇ படித்து ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னு ஒரே குறிக்கோள் தான். பையன் வந்து இப்போ 10th படிச்சுட்டு இருக்கான். அவனும் நல்லா படிப்பான். இங்கதான் படிக்கிறான். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்ப குழந்தைங்களுக்காகவே நீங்க வாழ்றீங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா. நீங்க வீட்டை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சுற்று வட்டாரம் தாண்டி நீங்க பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல வேலை. எல்லா வேலையும் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தான் இந்த வேலையை செய்யறேன், சந்தோஷமா செய்யறேன். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலை. எதனாலன்னா என் குழந்தைக்காக தான், மெயினா என் பொண்ணுக்காக தான். இதை வாங்கி அப்படியே ஹாஸ்டல் ஃபீஸ் 10,000 வரும், அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவேன் ஹாஸ்டல் ஃபீஸுக்கு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேலைக்கு சேரும்போது எனக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனா ஒரு இதாக தெரியல. சரி நம்ம வேலைக்குன்னு வந்துட்டோம், எந்த வேலையா இருந்தாலும் நல்லா செய்யணும், நேர்மையா இருக்கணும், அந்த உழைப்பை மட்டும் நம்பினா போதும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்தேன். எல்லாருமே என்ன கேட்பாங்க, எங்க பசங்களாம் ஏக்க படிச்சுட்டு இங்க வந்த, உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்குன்னு இங்க உள்ள பசங்கள்லாம் சொல்லுவானுங்க. அது எல்லாருமே அதுதான். இப்போ நான் பெருமையா கேக்குறேன்னா, எல்லாருமே வந்து படிச்ச பிறகு உங்களை மாதிரி 3 டிகிரி வச்சவங்க வேற இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கும். அது எப்பாவது உங்களுக்கு தோணுச்சு? அந்த மாதிரி தோணவே கிடையாது. நான் வந்தோடனே என் குழந்தைங்க மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. எனக்கு படிப்பெல்லாம் அப்போதைக்கு எனக்கு ஒரு இதுவாகவே தெரியல. நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் அதனால இந்த வேலைக்கு வரணும்லாம் தெரியல. அவளை எப்படியாவது படிக்க வைக்கணும், அவளும் நல்லா படிப்பா. என்னையே தான் நினச்சிட்டு இருக்கா, உன்னை அப்பா நான் படித்து உன்னை நல்லா பார்த்துப்போம்மா, நல்லா பார்த்துப்பேன்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பா ஃபோன் பேசும்போதெல்லாம். இன்னும் வரல, இன்னும் இப்போ ஒரு கேம்பஸ் போயிட்டு இருக்கு, அதனால அவளால் வர முடியல. இந்த கேம்பஸ்ல நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். உங்களை வந்து எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ கண்டிப்பா அந்த வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா. ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது. என்ன பத்தியா? அதாவது நான் எதுக்காக கேக்குறேன்னா, நீங்க சொன்னது வந்து சிரிச்சுட்டு ரொம்ப, அதாவது ஒரு ரொம்ப ஈஸியா நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு பெண்ணுடைய உழைப்பு என்ன, காலம் வர கரெக்டா 4:45 ஏந்திரிப்பேன். 4:45 ஏந்திரிச்சு வீட்டு வேலை அத்தனையும் செய்யணும். சமையல் பண்ணணும், தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும், எல்லா வேலையும் முடிக்கணும். 8:15 பஸ்ஸு எங்கள் ஊரில், அதை விட்டா பஸ்ஸு கிடையாது. அப்புறம் 12 மணிக்கு தான் பஸ். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த 8:15 பஸ்ஸில் ஏறி 8:45 இங்கே வந்துடுவேன். இங்கே வந்து கரெக்டாக 5 மணி வரைக்கும் சாப்பிட மட்டும்தான் டைம் எடுத்துப்பேன். ஏன்னா எங்கள் ஓனர் வந்து ரொம்ப நல்ல டைப்பு. எங்கேயுமே இந்த ஊரில் வந்து 5 மணிக்கெல்லாம் வேலை விட்டு போகிறதுக்கு எங்கேயுமே வேலையே கிடையாது. எங்கள் ஓனர் எனக்காக 5 மணிக்காக கொடுத்துருவாங்க. அதனால அந்த டயத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ற டயத்தை தவிர பாக்கி டைம் எல்லாம் பெட்ரோல் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இங்கே. இந்த வேலை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? சும்மா ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க, அப்புறம் நான் பண்ணிட்டேன். நான் ஒரு சின்ன சீக்கிரம் சொல்லவா? இந்த பெட்ரோல் போட எனக்கும் தெரியும். எனக்கும் தெரியும். தெரியுமா? தேங்க்யூ. எனக்கும் தெரியும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா இவ்வளோ நீங்க கஷ்டப்படுறீங்க, அதாவது நீங்க உழைச்சு கஷ்டப்படுறீங்க, மனசார வந்து உங்களுக்கு இப்போ அவ்வளவு தூரம் நீங்க படிச்சிருக்கீங்கன்னா எதேதோ பண்ணணும், எதேதோ சாதிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஆசை இல்லாம யாருமே இவ்வளவு தூரம் படிக்க மாட்டாங்க. ஆமா, அதுவும் கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறீங்கன்னா அதுக்கு நிறைய கஷ்டப்படணும், உழைப்பு வேணும். கண்டிப்பா வேணும். அப்பெல்லாம் ரொம்ப இது பண்ணி தான் வேலை. நான் எக்ஸாம் கோஆபரேட்டிவ்லாம் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணி இதெல்லாம் வந்துச்சு. ஆனா அங்க வந்து பணம் கேட்டாங்க. வந்து ஒரு காரணம், அதை கொடுத்து வேலை வாங்க முடியல. அதனாலதான் அப்ப சொல்றேன், அப்ப வேலை வாங்க முடியல. நாங்க என் கூட பிறந்தவங்க நிறைய பேர், 7 பேர். அப்பா வாத்தியாரு, அதனால எல்லாருக்கும் செய்து படிக்க எல்லாருமே டபுள் டிகிரி தான். எல்லாரும் படிச்சுட்டு எல்லாரும் ஒவ்வொரு ஜாப்ல இருக்காங்க. நான் தான் ஜாப்ல இல்லை. அக்கா டீச்சர் இருக்காங்க. இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு சொல்றேன்னா அது சொல்றேன். அந்த மாதிரி இல்லை. எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அண்ணனுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வருத்தமா இருந்துச்சு, இன்னும் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறாளே இதுல இருந்து. அதெல்லாம் நீ பத்தி கவலையே படாத. அவங்களை சுத்தி இருக்கிறவங்க இப்போ உங்க ஊர்லயே பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி நான் பெட்ரோல் பங்க்ல வேலை பண்றேன்னு பார்த்து சொன்னும் போது என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இவ்வளவு படிச்சுட்டு அந்த பொண்ணே வேலைக்கு
போகுது. இப்ப என்ன பார்த்துட்டு நிறைய பேர் வேலைக்கு வர்றாங்க. அடேங்கப்பா. என்ன பார்த்துட்டு நிறைய பேர் வேலைக்கு அடேங்கப்பா. வராங்க. இதே மாதிரி அவங்க அந்த பொண்ணே போகுது படிச்சுட்டு நம்ம போறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு 2 வருஷமா உன்னை பார்த்துதான் நான் வேலைக்கே வர்றேன்னா சொல்றாங்க என்னட்டையே. சூப்பர்மா, சூப்பர்மா. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க ஹீரோவா இருக்கணும்னா சமுதாயத்துக்கு வந்து நம்ம ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும்னா ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னா பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செய்யணும். அப்படிலாம் கிடையாது. இப்பயும் எங்க ஊர்ல சொல்லுவாங்க மகேஷ் ஒய்ஃப் பாரு அந்த வேலைக்கு போகுது, நீங்களாம் போறதுக்கு என்ன, அதையும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இந்த வேலைக்கு போறாங்க, நீங்களாம் போறதுக்கு என்ன, ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு அந்த பொண்ணு வேலைக்கு போகுது, நீங்களாம் போறதுக்கு என்னன்னு கேட்டு இப்ப 2-3 பேர் வேலைக்கே வர்றாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு நீங்க சொன்னதுல. நீங்க வந்து மகேஷோடைய வைஃப் வந்து வேலைக்கு போறாங்கன்னு சொன்னீங்க. அடுத்தது வந்து தேன்மொழி வேலைக்கு போறாங்க, அந்த மாதிரி நீங்க போகணும் அப்படின்னு சொல்ல. ஆமா, ஏன்னா இது என் ஊரில் இல்ல, எங்க வீட்டுக்கார ஊர் இல்ல, அதனால அவங்கள வீட்டுக்கார ஊரா இருந்தாலும் அங்க கண்டிப்பா இருக்கிறது நீங்க தான். ஆமா ஆமா. சோ உங்க பேரை சொல்லி எல்லாரும் கண்டிப்பா பேசுவாங்க. இங்க எல்லாம் தேன்மொழி அக்கான்னு தான் கூப்பிடுவானுங்க. அங்க தெரியாது என் பேரு. நாங்க இங்க கோயம்புத்தூர்ல இருந்துட்டு இங்க வந்து இப்ப ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. அதனால என்ன யாருக்கும் அவ்வளவா தெரியல. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இப்போ வாழ்க்கையில நீங்க ஒரு ஒரு ஊர்ல பிறந்தீங்க, அதாவது ஒரு சுற்று வட்டாரம் ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும். அங்க இருந்து படிக்க இன்னொரு இடத்துக்கு போனீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலை பார்க்க இன்னொரு இடத்துக்கு போனீங்க. அதுல இருந்து ஒரு சூழ்நிலையால நீங்க வந்து கிராமத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு இடமும் மாறி போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு தெரியும், ஏன்னா நானும் நிறைய இந்த மாதிரி மாறி 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 வாழ்ந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாற்றம் நடக்கும்போது கஷ்டம் இருக்கும், அதுவும் பெண்ணுக்கு கஷ்டம் இருக்கும். கண்டிப்பா. அது என்ன மாதிரி கஷ்டம்னா அங்க என்ன கோயம்புத்தூர்ல இருந்தப்ப டக்குன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம், எங்க வேணாலும் டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இங்க வந்து நான் கோயிலுக்கே போறது இல்லை, ஏன்னா கிராமத்துல இருந்து வண்டி பஸ் கிடையாது, அதனால கோயிலுக்கு வர முடியாது. ஏதாவது ஒண்ணு டக்குன்னு வாங்கணும்னா வாங்க முடியாது. சாயந்தரமா ஒரு டிஃபனே செய்யலைன்னா வாங்கவே முடியாது. அந்த ஊர்ல டிஃபன் கிடையாது, நம்ம தான் செய்தாகணும். அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஒரு தலைவலினா கூட ஒரு டீ வாங்கி குடிக்க முடியாது, நம்ம தான் வச்சு குடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை. சுத்தி இருக்கிறவங்க ஊருக்காரங்க அவங்க அவங்களாம் நல்லா இது பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. சொல்லுங்க மேடம். இல்ல நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. எங்க அவங்க எல்லாம் வச்சு கொடுப்பாங்க, நம்ம போய் கேட்கணும்ல அவங்கள்ட்ட, அதனால நம்மளே வச்சு கேட்கவும் கஷ்டமா இருக்கு. கேட்க கஷ்டமா இருக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க பேசுறது கேட்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னங்க மேடம்? உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா வந்தது. உங்க ஊர்ல நீங்க ஒரு சின்ன டீ கடை ஒண்ணு வைங்க. டீ டிஃபன் ஒரு கடை நீங்க வச்சீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, டீ வாங்குறதுக்கு கூட ஒரு கடை இல்லைன்னு. அந்த கடை நீங்க ஈவினிங்ல வாங்க முடியாது, எல்லாருக்கும் காலையில டிஃபன் கிடைச்சிடும், ஈவினிங் மட்டும்தான். பாத்தீங்களா, நல்ல வாய்ப்பாச்சு. செய்யலாம் மேடம், கண்டிப்பா செய்யலாம். இப்போ உங்க பொண்ணு வந்து 4வது வருஷம் படிச்சிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் கண்டிப்பா வேலை கிடைக்கும், அவளுடைய லைஃப் வந்து செட்டில் ஆகும். அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க? பொண்ணுடைய கடமை முடிஞ்சது, பையனையும் நீங்க எப்படியா படிக்க வச்சிருவீங்க. படிக்க வைப்பேன். உங்களுடைய அடுத்த வாழ்க்கை பயணம் என்ன? அடுத்த வாழ்க்கை பயணம் விவசாயம் பார்க்கலான்ட்டு இருக்கேன் மேடம். வெரி குட். ஆமா, விவசாயம் கொஞ்சம் இடம் இருக்குது, விவசாயம் கொஞ்சம் இடம் இருக்குது கொஞ்சமா. அதுலதான் இந்த பிள்ளைங்க எல்லாம் படிப்பு முடிஞ்சோடனே சின்னதா ஏதாவது ஒரு விவசாயம், பூச்செடி இந்த செடி எல்லாம் வளர்க்கலான்ட்டு இருக்கேன் மேடம். அதான் என்னோட ஆசையே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அதுதான் ரொம்ப எனக்கு நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு செடியெல்லாம் அந்த பசங்கள்ட்டே கேட்பேன், செடியெல்லாம் கொண்டு வந்து கொடுங்கடா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும், மரம் செடி கொடி எல்லாம் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். இந்த இதுலயே ஏதாவது ஒரு பூச்செடி கிடைச்சது எப்பவுமே தப்பா போகாது, அது கிடைச்சா உடனே போய் வச்சு அதுக்கு வெங்காயத்தோடு முட்டை கிட்ட எல்லாம் போட்டு அதை வளர்க்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்போ நமக்கு பெண்களுக்குன்னா நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா நின்னாமா நம்மளால உழைக்க முடியும், எல்லா பொறுப்பும் பார்க்க முடியும். உங்க உடல் நலம் எப்படி இருக்கு? என்னோட உடல் நலம் நான் நல்லா பாத்துக்குவேன் மேடம். ஃபர்ஸ்ட் என்ன நான் நல்லா உண்மையிலேயே வெரி குட். சொல்லுங்க, என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. காலம்பரை எழுந்திரிச்சோன்னா வர டீ சாப்பிடுவேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வர டீ தான் வச்சு அதுல எலும்புச்சம்பளம் புழிஞ்சு குடிச்சிடுவேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு உருளைக்கிழங்கு எல்லாம் அவ்வளவா பிடிக்காது. என் பையனுக்கு செய்தாலும் எனக்குன்னு ஒரு பொரியலை செய்துப்பேன், எனக்குன்னு ஒரு கூட்டு செய்துப்பேன். காலம்பரை டிஃபன் செய்யும் போது எனக்கு பிடிச்சதையும் நான் செய்துப்பேன். எனக்கு பிடிச்சதை செய்து நான் எடுத்துட்டு வந்துடுவேன், அவங்களுக்கு பிடிச்சதையும் செய்து வச்சிருவேன். அப்புறம்
ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ஒரு ரசம், ம். அதோட தயிர் சாப்பிட்டுக்குவேன். இங்கே வந்து டீ வாங்கி தருவாங்க. இங்கே டீ சாப்பிட்டுக்குவேன். ஈவினிங் போனோடனே ஏதாவது ஒன்று, கொய்யா மரம் இருக்குது, கொய்யாப்பழம், அந்த மாதிரி வாழை மரம் இருக்குது, பழம் சாப்பிடுவேன். அப்புறமே நைட்டு டிஃபன் சாப்பிடுவேன். ஸோ அப்படியே கொஞ்சம் சுண்டெல்லாம் செய்து சாப்பிடுவேன். சுண்டெல்லாம் செய்து நல்ல எடுத்துட்டு சத்து வருவேன். வரும். ஆமா, சத்து வரும். கொண்டைக்கடலை, இந்த மாதிரி பட்டாணி, ஏதாவது ஒரு சுண்டல் செய்து எடுத்துட்டு வருவேன். பாவக்காய் பிடிக்கும், பாவக்காய் அவங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். நான் பாவக்காய் செய்து சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் நல்லா ரொம்ப பார்த்துப்பேன். சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நிறைய பேரு அப்பப்ப என்ன உள்பட என்னன்னா டைம் இல்ல, நமக்கு எத்தனையோ வேலை இருக்கு, எவ்வளவோ பொறுப்பு இருக்கு, இங்கே ஓட வேண்டிய அங்கே ஓட வேண்டிய இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நான் எக்ஸ்கியூஸ் கரெக்டா இங்கேயோ 1 மணிக்கே சாப்பிட போயிடுவேன் பசங்கள்ட்ட நீங்க சொல்லிட்டு. இவ்வளவு எல்லா வேலையும் நீங்களே பண்ணிக்கிட்டு எல்லாருடைய பொறுப்பும் நீங்களே தாங்கிட்டு உங்களுக்காக இவ்வளவு நீங்க பண்ணிக்கிறீங்க பாருங்க. கண்டிப்பா. ஹேட்ஸ் ஆஃப். உங்களை பார்த்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு பெண்கள் எல்லாரும் கத்துக்கணும். முதல்ல நான் கத்துக்கிறேன். ஏன் மேடம் அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க ஒரு நாள்? நான் தண்ணி நிறைய குடிப்பேன். பிடிச்சிட்டு வந்து இங்க வச்சுக்குவோம் வாட்டர் கேன்ல. எப்படி நிறைய தண்ணி குடிப்பேன் நான். சரி, வெரி குட். அப்படியே போட்டுட்டே இருந்தாலும் பசங்கள்ட்ட சொன்னோன்னா பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருவாங்க. தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அம்மா மாதிரி என்னை பார்த்துக்குவானுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கதை நீங்க இன்னைக்கு என்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கல, எல்லாரும் மொத்த தமிழ்நாட்டுக்கிட்டயே நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நீங்க வந்து சிரிச்சிட்டு சொல்லிட்டீங்க, ரொம்ப ஈஸியா எல்லாமே நடந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் என்னன்னு என்னால நல்லாவே புரியும். அது பின்னாடி இருக்கிற கஷ்டம் என்னன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். பாக்குற பெண்கள்ல நிறைய பேருக்கும் புரியும். கண்டிப்பா. அதனால அவ்வளோ கஷ்டத்தை நீங்க தாங்கிட்டு சிரிப்போடு தைரியமா நீங்க கடந்து வந்து இன்னைக்கு வந்து இந்த வேலையை பண்ணிட்டு உங்க குழந்தைங்களை நீங்க காப்பாத்துறீங்க பாருங்க. அதுக்கு நான் வந்து கையெழுத்து உங்களுக்கு போட்டு எப்பவுமே நீங்க இப்படிதான் இருக்கணும். அடுத்தடுத்து ஏதோ ஒரு சாதனை வந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். நீங்க வந்து விவசாயம் போங்க, விவசாயம் படிங்க, இன்னும் டிகிரி பண்ணிடுறேன் மேடம். கண்டிப்பா பண்ணிடுறேன். இன்னும் நிறைய பேர் நீங்க இந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். உங்க பொண்ணுக்கு வந்து எல்லாமே நல்லா நடக்கணும், நினைச்சது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். சரிங்க மேடம். கண்டிப்பா நல்லா இருக்கணும். கதை எங்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க மேடம். எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட இருந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேன்மொழி ஹீரோஸ் ஆஃப் தமிழ்நாடுல ஒரு மிக அருமையான எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு அ உமன் ஷுட் லிவ், ஃபைட், சேவ் ஹர் ஃபேமிலி அண்ட் ஸ்மைல். அதாவது சிரிச்சுட்டே சாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி உழைச்சி எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக அருமையான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க தேன்மொழி. உங்களுடைய கதை சொல்லி எங்களை ஊக்க வைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ.